ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது ஜூலை மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு கதி கலங்கக்கூடிய தமிழ் மாதமானது பிறக்க போகுது. தமிழ் மாதத்தில் அடுத்த மாதமான சிறப்பான சக்தி வாய்ந்த ஆடி 1ஆம் தேதி வருது. இந்த ஆடி 1லிருந்து ஆடி மாதம் முடிகிற வரைக்கும் கிரகநிலைகள், கிரக மாற்றங்கள் இதனோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் பலன் கிடைக்கும் என்று ஜோதிடர்கள் சில தாள்களை கணிச்சிருக்காங்க. அவங்க கணிச்ச அந்த தாள்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஆடி 1லிருந்து என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதன்படி இன்றைக்கி இந்த வீடியோவில் துலா ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ துலா ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ துலா ராசிக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த ஆடி 1 என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரும்னு தெரிஞ்சுக்குங்க. ஆடி 1 உங்களுக்கு கதிகலங்க வைக்குமா, இல்லை ஆடி 1 உங்களுக்கு ஏதாவது வகையில் நல்ல மாற்றத்தை கொடுக்குமா அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சுக்குங்க. ஆடிங்கிறது ரொம்ப சிறப்பான மாதம். தமிழ் மாதம் மொத்தம் 12 இருக்குது. அதில் 4ஆவதாக வரக்கூடிய மாதம் ஆடி மாதம். இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப புண்ணியமான மாதம் என்று சொல்லலாம். இந்த மாதத்துலலாம் முன்னோர்கள் அவங்களுடைய லோகத்திலிருந்து நம்மளுடைய லோகத்தில் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதத்தில் ஒவ்வொரு நாளுமே சிறப்பான நாட்கள், தெய்வீகமான நாட்கள். இந்த ஆடி மாதமே ஒரு தெய்வீகமான மாதம் என்று சொல்லலாம். இந்த ஆடி மாதத்துடைய சிறப்புகள் தெரியாதவங்க முதல்ல ஆடி மாதத்துடைய சிறப்புகள் என்னங்கிறத சொல்கிறேன். அந்த சிறப்புகளை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் இந்த ஆடி மாதத்தில் கிரகநிலைகளோட அடிப்படையில் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல ஆடி மாத சிறப்புகள் தெரியாதவங்க ஆடி மாத சிறப்புகளை தெரிஞ்சுக்குங்க. ஸோ ஆடி மாதத்தை அடிப்படையாக வைத்து தான் பல சுப நிகழ்ச்சிகள் முன்னோர்கள் நடத்துகிறாங்க. ஆடியை கர்க்கடக மாதம் என்றும் அழைக்கப்படும். மேலும் மாதங்களை பொறுத்தவரை உத்தராயணம், தாட்சாயணியம் என 2 பிரிவுகள் இருக்குது. இதில் தாட்சாயணியம் புண்ணிய காலம் ஆடி மாதத்தில் துவங்குது. ஆடி முதல் மார்கழி வரை தாட்சாயணிய காலமாகவும், தை முதல் ஆணி வரை உத்தராயணம் எனவும் பிரிக்கப்படுது. சூரியனின் பவன இயக்கத்தை, அதாவது வடகிழக்கு தென்கிழக்கு வைத்து இது வரையறுக்கப்படுது. தாட்சாயணியம் துவங்கக்கூடிய ஆடி மாதத்தில் சூரியனிடமிருந்து சூட்சும சக்திகள் வெளிப்படும். வேத பாராயணங்கள், மந்திரங்கள், ஜபங்கள், மாந்திரிகம் ஆகியவற்றுக்கு ஆடி மாதம் சிறந்ததாக இதனால் கருதப்படுது. பிராணவாயு அதிகமாக கிடைப்பதோ இந்த ஆடியில் தான். அதனால் ஜீவ ஆதார சக்தி அதிகம் உள்ள மாதமாகவும் இது கருதப்படுகிறது. ஆடி மாதத்தை இதனால் சக்தி மாதம் என்றும் பண்டைய ஜோதிடர்கள் நூல்களில் குறிப்பிடுறாங்க. எனவே இந்த மாதத்தில் விதை விதைப்பதை முன்னோர்கள் மேற்கொள்ளுவாங்க. ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழி உருவானதற்கு இதுவே காரணம். உத்தராயண காலத்தின் சூரியனிலிருந்து வெளிப்படக்கூடிய கதிர்களை விட தாட்சாயணிய காலத்தின் சூரியன் ஒளிக்கதிர்கள் விவசாயத்திற்கு உகந்ததாக இருக்கும். அதனால தான் இந்த விதை விதைக்கிறதே இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியம்னு சொல்லப்படுது. சுற்றுப்புறத்தை தூய்மையாக்கி தெய்வங்களை வழிபட்டு உள்ளுணர்வை மேம்படுத்தி கொள்ளவோ ஆடி மாதமானது பயன்படுகிறது. வேப்பிலையை அம்மனுக்கு சாத்தி வணங்குறது, கூழ் ஊற்றக்கூடிய விழா நடத்துறது, இதெல்லாம் ஆடி மாதத்தில் நடக்கிறதுக்கு பின்னாடி ஒரு சில காரணங்களும் இருக்குது. இதற்கு காரணம் ஆடி மாதத்தில் கிடைக்கக்கூடிய வேப்பிலை கொழுந்துகளுக்கு அபார மருத்துவ தெய்வீக குணம் இருக்குது. ஆடி மாதத்தில் பொதுவாக காற்று அதிகமாக வீசும். அந்த காலத்தில் எளிதில் ஜீரணிக்கக்கூடிய வகையிலான உணவுகள் சாப்பிட்டா நல்லது. அதனால தான் கூழ் சாப்பிடப்படுது. ஆரோக்கியத்துக்காக ஆடி மாதத்தில் இந்த மாதிரிலாம் செய்யப்படுது. துர்கை, காளி உள்ளிட்ட பெண் தெய்வ வழிபாட்டுக்கு உரியதாகவும் ஆடி மாதம் கருதப்படுது. இதே போல் 18ஆம் பெருக்கு எனப்படக்கூடிய ஆடி 18 விழா மிகவும் உன்னதமானது. இந்த தினம் எந்த நட்சத்திரம் திதியில் வந்தாலும் நாம் எதை பற்றி யோசிக்காமல் புதிய முயற்சிகள் அனைத்தும் ஆடி 18 அன்னைக்கு செய்யலாம். ஆடிப்பெருக்கு தினத்தில் நதியோர உள்ள கோவில்களில் கன்னிப்பெண்கள் வழிபாடு செய்தால் சிறப்பான கணவர்கள் அமைவாங்க. சுமங்கலி பெண்கள் இதே போன்று வழிபாடு நடத்தினால் உங்களுடைய துணைவருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும். சப்த கன்னிகளை உருவாக்கி ஆடிப்பெருக்கு வழிபாடு மேற்கொள்வது நல்ல பலனை அனைவருக்குமே தரும். இதே போல் ஆடிப்புறம் விழா கேரளாவில் விமர்சையாக கொண்டாடப்படும். தமிழகத்தில் காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலில் மிக அருமையாக கொண்டாடப்படும்.
சுப நிகழ்வுகள் ஏராளமாக நடைபெறதுனால ஆடி மாதம் பல வகையில் காட்டிலும் ரொம்ப சிறந்த மாதம். இந்த சிறந்த மாதத்தில் நவக்கிரகங்கள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு, அதனால் உங்கள் ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. ஸோ அதை தான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ துலா ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்களை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்குங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகநிலையில் தைரியஸ்தானத்தில் கேது, குரு, சனி இவங்க 3 பேரும் வகரத்தோடு இருக்கிறாங்க. ரணருண ரேகஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறாங்க. அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன், சந்திரன் இருக்கிறாங்க. பாக்கியஸ்தானத்தில் ராகு, புதன் இருக்கிறாங்க. தொழில் ஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆடி மாதம் உங்களுக்கு வரப்போகுது. இதனோட அடிப்படையில் தான் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நோட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த ஆடி மாதம் அடிமனதில் எதையும் கணக்கு பார்த்து செயல்படணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதம் தடைப்பட்டிருந்த திருமணம், தடைப்பட்டிருந்த கல்வி என தடையாக இருந்த அனைத்து காரியங்களும் தடைகள் விலகி ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். அப்புறம் கடுஞ்சொற்களை இந்த மாதம் பேசுவதை தவிர்க்கிறது நல்லது. உங்கள் மதிப்பு அப்போ தான் மற்றவங்க இடத்துல உயரும். அதனால் கடுஞ்சொற்களை தயவு செய்து பேசாதீங்க. குடும்ப ரீதியாக பார்க்கும்போது தாய் வழி உறவினர்களோடு இருந்து வந்த கசப்பு நீங்கும். வீடு வாகன யோகம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். பிள்ளைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய உங்களுக்கு பாக்கியம் கிட்டும். பிள்ளைகள் உங்கள் மேலே பாசமாக இருப்பாங்க. ஆனாலும் நீங்கள் அவர்கள் மேல் சின்ன சின்ன பயங்களை கொண்டிருப்பீங்க. அவங்க மனசாட்சிக்கு பயப்படுற மாதிரி நீங்கள் நடந்துக்கிற மாதிரி சூழ்நிலை இந்த மாதம் இருக்குது. உஷ்ண சம்மந்தப்பட்ட வியாதிகள் வரலாம். அதனால் நல்லா ஹெல்த்தியான உணவாக எடுத்துக்க பாருங்கள். அதே போல் நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உத்தியோகத்தில் வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல பெயர் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களில் சிலருக்கு நீங்கள் போட்ட ஹார்ட் ஒர்க்கு இப்போ அவார்ட்கள் கிடைக்கக்கூட சான்ஸ் இருக்குது. ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தொடர்ந்து உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை இந்த ஆடி மாதம் கொடுங்க. அப்புறம் தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா எங்கு முதலீடு செய்வது என்பதனை தகுந்த ஆலோசகரிடம் ஆலோசனை பெறுங்க. ஆலோசனை பெற்று முதலீடு செய்யுங்க. நீங்களாகவே எதிலும் முயற்சி செய்து பார்த்தல் கூடாது. ஆலோசனை பெற்று அதுக்கப்புறம் நீங்கள் முதலீடு செய்கிறது தான் தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்லது. அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உடன் இருப்பவர்களோடு சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்கும். அந்த மாதிரி நீங்கும்போது அந்த மனஸ்தாபங்கள் வராமல் இருக்கிறதுக்கு வாக்குவாதங்களை முற்றிலும் வரும்போதே தவிர்த்துக்குங்க. சாதுரியமாக எல்லா விஷயத்தையும் கையாளுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. வரவேண்டிய பணம்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். கலைத்துறையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஜாக்கிரதையாக நடந்துக்கணும். அதே போல் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாட்களாக வரவேண்டி இருந்த பணம் வந்து சேரும். உங்கள் பணிகளில் பல குறுக்கீடுகள் வந்தாலும் அதை சாமர்த்தியமாக சமாளித்து வெற்றி காண்பீங்க. அதனால் அரசியலில் இருக்கக்கூடிய துலா ராசிக்காரங்க எது நடந்தாலும் கவலைப்பட வேண்டாம். தைரியமாக செயல்படுங்க. அப்புறம் பெண்களுக்கு வாழ்க்கை துணையோடு உரசல்கள் எழலாம். விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. வாகனங்களை கையாளும் போது கவனமாக இருங்க. வேகம் கூடவே கூடாது. தந்தையாருடன் உறவு பிரகாசிக்கும். பெண்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதே போல் மாணவர்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். மற்றவர்களுக்கு சொல்லி கொடுப்பதை விடுத்து நீங்கள் நன்றாக படிங்க. நீங்கள் படிக்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மாணவர்கள் துலா ராசிக்காரங்களுக்கு இது ஒரு இதாகவே சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அவர்னஸாக வைத்துக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆக மொத்தம் துலா ராசிக்காரங்க நீங்கள் சித்திரை 3, 4 பாதம், சுவாதி, விஷாகம் 1, 2, 3 பாதம் இவங்களில் பிறந்தவங்களுக்கு, அதாவது இந்த நட்சத்திரத்தில் பிறந்த துலா ராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி மாதம் இப்படியெல்லாம் இருக்க போகுது என்று உங்களுக்கான மாத பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை துலா ராசிக்காரங்க உங்கள் ராசிகளுக்கு தெரிஞ்சிருப்பீங்க நட்சத்திர வாரியாகவே. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்துக்குங்க. இந்த ஆடி மாதம் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா, மாரியம்மனை ஞாயிற்றுக்கிழமையில் தீபமேற்றி வழிபாடு செய்யணும். இதை ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்தீங்கன்னா எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும். கடன் பிரச்சனை நீங்கும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மறக்காமல் துலா ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் செய்திடுங்க. இதுதான் ஆடி மாத பரிகாரம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் துலா ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன்.
பார்த்து நீங்கள் யூஸ்ஃபுல்லாக பயனடைஞ்சுக்குங்க. நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்க பார்த்து அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் துலா ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.